எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பாந்தே ஹெனிபோலா குணரத்னா எழுதிய மைண்ட்ஃபுல்னஸ் இன் பிளெயின் இங்கிலீஷ் இந்த புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தில் முக்கியமாக மெடிடேஷன் எப்படி தொடங்குவது, மூச்சை கவனிப்பது, மனம் அலைபாயும் போது என்ன செய்வது, மைண்ட்ஃபுல்னஸ் விசஸ் கான்சன்ட்ரேஷன், மெடிடேஷனை எவ்ரிடே லைஃப்பில் பயன்படுத்துவது, லவ்விங் கைண்ட்னஸ் மெடிடேஷன், விபாசனா, இன்சைட் மெடிடேஷன் பற்றிய அடிப்படைகள், மேலும் சுவாரஸ்யமான விஷயம் நிறையா இருக்குதுங்க. அதில் ஒவ்வொன்றா இப்போ பார்ப்போம். இந்த புத்தகத்தில் மெடிடேஷன் ஒய் பாதர்னு ஒரு தலைப்பு இருக்குது. இந்த தலைப்பை முக்கியமாக எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, மெடிடேஷன் ஏன் செய்ய வேண்டும், அதனால் என்ன பயன் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. குணரத்னா சொல்லும் அடிப்படை ஐடியா என்னன்னா, மனதை புரிந்து கொள்ள நம்முடைய தாட்ஸு, எமோஷன்ஸு எப்படி உருவாகின்றன என்பதை கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கான்சன்ட்ரேஷனை அதிகரிக்க ஒரு விஷயத்தில் கவனம் வைத்திருக்க பயிற்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு மற்றும் எமோஷ்னல் ரியாக்ஷன்ஸ் கையாள உதவும் அப்படின்னு சொல்கிறாருங்க. ரியாலிட்டியாக தெளிவாக பார்க்க நம்முடைய அசம்ப்ஷன், ரியாக்ஷன்ஸ் ஆகியவற்றை கவனிக்க தொடங்குவோம் அப்படிங்கிறாரு. ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷன் குறையும். கோபம், பயம், ஆசை போன்றவை வந்தவுடன் உடனே ரியாக்ட் செய்யாமல் அப்சர்வ் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாருங்க அந்த புத்தகத்தில். செல்ஃப் அவேர்னஸ் வளர்க்கும். நான் இப்போது என்ன நினைக்கிறேன், உணர்கிறேன் என்று பார்க்கும் திறன் அதிகரிக்கும்னு சொல்கிறாரு. முக்கியமாக அவர் மெடிடேஷனை மனதை பிளாங்க் ஆக்குவது என்று பார்க்கவில்லை, மனதில் என்ன நடக்கிறது என்பதை தெளிவாக கவனிக்க கற்றுக்கொள்வது என்பதே முக்கியம் என்று பார்க்கிறாருங்க. இப்போ மெடிடேஷன் ஏன் செய்ய வேண்டும்ங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நம்ம மனசு தினமும் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு கேள்வி, இந்த மனசை நாம ஏன் கவனிக்கக்கூடாது? மெடிடேஷன் பண்ணுவதால் உண்மையிலேயே என்ன மாறும்? இந்த கேள்விக்கு என்னோட பதில் என்னன்னா, உங்கள் மனதை அறிந்து கொள்ள எண்ணங்கள் வந்தவுடன் அதையே உண்மை என்று நம்பாமல் கவனிக்க மட்டும் செய்ய கற்றுக்கொள்வது தான் சிறந்தது. அப்புறம் எல்லா எண்ணங்களுக்கும் ரியாக்ட் பண்ணாமல் ரியாக்ஷனை குறைக்க கற்றுக்கொள்ளணும். கோபம் வந்தால் உடனே ரியாக்ட் செய்யாமல், எனக்கு இப்போது கோபம் வருகிறது என்று பார்க்க முடியும். இப்படி பண்ணுறதுனால கவனத்தை நாம் பயிற்சி செய்ய வேண்டும்னு சொல்கிறாரு. நம்மளோட மூச்சில் கவனத்தை வச்சு மனம் சிதறும் போது மீண்டும் அதே மாதிரி திரும்ப வந்து நம்ம மூச்சிலேயே கவனத்தை கொண்டு வரணும். மனம் சிதறினாலும் பரவாயில்ல, அதை கவனிச்சுட்டு திரும்பியும் அதே மாதிரி பழைய இடத்துக்கே கொண்டு வந்து நம்ம மூச்சு மேலே கவனத்தை கொண்டு வந்துடணும்னு சொல்கிறாருங்க. இதனால் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும்னு சொல்கிறாரு இந்த புத்தகத்தில். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, எண்ணங்களை கண்ட்ரோல் செய்வது அல்ல மெடிடேஷன், எண்ணங்கள் வராமல் செய்வது மெடிடேஷனின் நோக்கமும் அல்ல, அவற்றை பிடித்து கொள்ளாமல் கவனிப்பது தான் மெடிடேஷன்னு சொல்கிறாருங்க. இதனால் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். பேசுவது, வேலை செய்வது, முடிவு எடுப்பது போன்றவற்றில் நமக்கு ஒரு மாற்றமும் அப்புறம் நமக்கு ஒரு அவேர்னஸும் அதிகரிக்கும்னு சொல்கிறாருங்க. இதனால் இந்த புத்தகம் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, அதாவது மெடிடேஷன் என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை உருவாக்குவதில்லை, பிரச்சனை வந்தபோது நம்முடைய மனம் எப்படி ரியாக்ட் செய்கிறது என்பதை தெளிவாக பார்க்க கற்றுக் கொடுப்பது, அதுதான் மெடிடேஷன் என்று இந்த புத்தகத்தில் சொல்கிறாரு. இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த எல்லோருக்கும் நன்றி.